நேர்களே, தமிழ்நாட்டில் தேமுதிக கூட்டணியில் சேர்ந்துட்டா அப்படிங்கிறத நம்ம இப்போ பேச போகிறோம். ஏன் நம்ம அதை பேச வேண்டியிருக்குன்னா, இந்த காலை அல்லது நேற்றுக்கு பின்பு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய பேட்டி ரொம்ப முக்கியம். முன்னால் அமர்ந்திருந்தாலும் கூட ஜக்கி வாசுதேவனுடைய அந்த பூசையில், சிவ பூஜையில் அவர் அமர்ந்திருந்தார். ஒரே கொண்டாட்டம் தான் எல்லா இடத்துலையும். தமன்னா போன்ற பெரிய சினிமா பிரபலங்கள்லாம் குதின்னு குதிச்சாங்க. நள்ளிரவு கொண்டாட்டத்தில் இந்த அம்மா ஏன் சென்றார்கள்? எல்லாரும் போறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள். ஆனால் முதன்மை வரிசையில் அவர்கள் கொடுத்த அந்த இதில் எல்லாரும், வேலுமணி, இவர்கள், திரைத்துறை பிரபலங்கள், தொழிலதிபர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். ஒரே டான்ஸு. மனிதனுடைய அறிவை மழுங்கு செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக கூடல் என்றுதான் நாம் அதை பார்க்க முடியும். கடவுள் தனக்காக தன் அதிகாரத்தை வலிமைப்படுத்திய எந்த ஒரு மனிதனையும் இந்த உலகில் படைப்பதில்லை. எந்த ஒரு மனிதனிடத்திலும் இறைத்தன்மை இல்லை. அப்படி ஒருவேளை இறைவனை அவர்கள் மௌனிக்கிறதாக இருந்தால், அமைதியாக அந்த மௌனமான பிரார்த்தனை ஒன்றை தவிர, ஒழுக்கமில்லாதவர்கள் அரைகுடை ஆடைகளோடு இசையோடு ஆடுவது அது ஏற்றதா என்பதை உங்களுடைய மனசாட்சிக்கு நான் விட்டுறேன். அதை நம்ம அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் தேர், பிரதம மந்திரி வருகிறார், ஜனாதிபதி வருகிறார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் வருகிறார், ஹோம் மினிஸ்டர் வந்திருக்கிறார். அதை விட ரொம்ப மோசமான நிலை, இராணுவ சீரரையோடு ஒரு தனி மனிதனுக்கு நடத்துகிற அந்த யாத்திரையில் இராணுவ சீருடையோடு இராணுவ வீரர்கள் வந்து கலந்து கொண்டது இந்தியாவிற்கே பெரும் தலைகுனிவு. அப்படிங்கிறத நான் சொல்லலை, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு தனி மனிதன் எலஃபன்ட் காரிடார், யானை வழித்தடங்களை ஆக்கிரமித்திருக்கிறார். அவருடைய இடத்தில் பலர் சிமெட்ரி, அதாவது ஃபயரிங், என்ன சொல்றது, இறந்தவர்களை சூடு செய்வது, சாம்பலாக்கக்கூடிய எந்திரங்கள்லாம் இருக்கு. மயானங்கள்லாம் ஏன் ஒரு ஆசிரமில் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் இங்கே எழுகின்றது. ஜக்கி ஒரு இறை நம்பிக்கையாளன் தானா? அப்படின்னால் அவருடைய போக்கு என்ன? இதற்கும் பதில் தெரியாத நேரத்தில் எல்லா அரசியல்வாதிகளும், கவர்னர்லேருந்து, ஜனாதிபதியிலிருந்து, பிரதமர்லேருந்து, துணை பிரதமர்லேருந்து, இராணுவ அமைச்சர்ல இருந்து, மத்திய அமைச்சர்கள் அவ்வளவு பேரும் இருந்து, மாநிலத்தின் முதல்வர்கள், தமிழ்நாட்டின் முதல்வர் எல்லாரும் வந்து கலக்கும்போது இவருக்கு பின்னாடி இவ்வளவு பலம் எப்படி இருந்தது? ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா ஒரு சாதாரண கோழி கடை வச்சிருந்தார், பிராய்லர் கோழி. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவர், நல்ல ஆங்கிலம் பேசுவார். அதுக்கப்புறம் யோகியா மாறுறாரு. அதுக்கப்புறம் அவரு என்னது, இந்த யோகா பயிற்சி, திடீர்னு மலையிலிருந்து கடவுள் என்னை அழைத்தார் என்று புதிய பிரகடனத்தை அவர் செய்கிறார். உலகம் முழுவதும் பயணிக்கிறார். கொஞ்சம் பணம் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அவருடைய வேலையை ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில். அதில் இருந்து வளர்ந்து இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள், உலகம் முழுவதும் ரியல் பிஸ்னஸ் அமெரிக்காவில். இந்த மாதிரி இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டின் அரசியலில் இவர் மிக முக்கியமான ஒரு ஆளாக மாறியிருக்கிறார். இந்த வேலுமணிலாம் அங்கே ரொம்பவே டைப் வச்சிருக்காங்க. சில விஷயங்கள் மத்திய அரசுக்கும் வேலுமணிக்கும் தமிழ்நாட்டு பழனிசாமி அரசாங்கத்திற்கும் பாலமாக சில விஷயங்களை இங்கிருந்து அங்கே கொடுப்பது, அங்கிருந்து இங்கே கொடுப்பதில் இந்த ஜெகத்குரு அல்ல, இவர் சத்குரு பாலமாக இருந்தார். ஒரு சத்குருவுக்கும் பணத்தை கொடுப்பதில், கூட்டணி அமைப்பதில் என்ன சம்பந்தம் இருக்கணும்? அதனால தான் ஸ்ரீமதி பிரேமலதா விஜயகாந்த் அங்கு போனது. அவருடைய அந்த டிமாண்ட்ல எல்லாம் சத்குருவினுடைய அந்த நள்ளிரவு கொண்டாட்டங்களுக்கு முன்பே பேச்சுவார்த்தை முடித்தது அப்படின்னு எல்லாரும் நம்புவதற்கும், அவர் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் பயணிக்க போகிறார் என்று சொல்வதற்கும், இன்று காலை திமுகவின் இடைநிலை பட்ஜெட்டை குறித்து அவர் பேசிய ஸ்டேட்மெண்ட், எல்லா கனெக்டிவிட்டி சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் ஹிஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், she made an open statement, அவர் என்டிஏவில் தொடரப்போகிறார்.
ஒரு செய்தி வந்திருக்கிறது. 8 தொகுதிகள் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்யசபா குறிப்பாகலா என்ன என்று தெரியவில்லை. 8 தொகுதிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில் அவர் எதிர்பார்த்தது 3 தான். ஒன்று தொகுதி, இன்னொன்று ராஜ்யசபா, மற்றொன்று பணம். இந்த 8 கொடுத்தாலும் 8ஐ விட 14 கேட்ட பிறகும் இதை விட பன்மடங்கு கொடுக்க வேண்டிய பசையை கொடுத்து வாயை அடைத்து விட்டார்கள். அங்கதான் நம்ம ஜக்கி நிக்குது, சத்குரு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்குற மாதிரி. நாமெல்லாம் போய் ஒரு கடையில் ஒரு காஃபி டீ குடித்தால் 20 ரூபாய் 25 ரூபாய் வரும். இப்படித்தான் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு. சார் அந்த அம்மா 10 ரூபா கேட்குறாங்க தொகுதிக்கு. 14 தொகுதினா 150 ரூபா, 150 crore கொடுத்துருங்க, தொகுதி 8 ஆக்கிருங்க அப்படின்னு பேசி முடிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இதனுடைய உண்மைத்தன்மை கொடுத்து எதுவும் இல்லை. ஆனால் இந்த போக்கை பார்க்கின்ற போது எப்போதுமே நீங்க பாருங்க, கூட்டணி அமைப்பவர்கள் திடீரென போய் முன்னால வரமாட்டாங்க. நல்லபடியா முடிஞ்ச பிறகுதான் வெளியே வந்து தாங்கள் யாரோடு இருக்கிறார்கள் என்பதை சிக்னல் காட்டுவாங்க. அந்த சிக்னல்ல தான் வேலுமணியும் பிரேமலதாவும் முன்வரிசையில் ஏராளமான முன்னணி பிரமுகர்களோடு அமர்ந்திருந்ததும், ஐயா சத்குரு அவர்களிடத்துல போய் மௌனியாக நின்றதும், அவருக்கு அறிமுகப்படுத்துவதும், என்னமோ சத்குருக்கு என்னமோ தெரியாத மாதிரி, எல்லாரையும் தெரியும். அவர் சாதாரண கோழிக்கடை வியாபாரி, ஒரு பெரிய துண்டை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசுபவர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை விட ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர்கள் திமுக காரன் நிறைய பேர் இருக்கிறாங்க பழைய திராவிட குரல்கள்ல. இந்த அளவிற்கு மனித அறிவுகளை மௌனப்படுத்தி போய்விட்டார்களே என்பதுதான் வருத்தம். தன்னை போன்ற உருவத்தில் ஒரு சிவன் சிலையையும் அவர் வைத்திருக்கிறார் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டு உண்டு. பொது பணத்தை காவு கொள்கிறார் என்பதும், இன்னும் நாம் சொல்ல முடியாத பல விஷயங்கள் புதைந்து கிடைப்பதில் ஒரு அரசியல் பூகம்பமும் அவர் என்ன குரு சத்குருவுடைய ஆசிரமம் சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ்நாட்டு கூட்டணியில் திமுக எதிர்பார்த்திருந்த பிரேமலதாவின் பின்னடைவு திமுகவுக்கு பலமா பலவீனமா? ஆனால் இந்த பலத்தில் எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என திருச்சிக்கு கடந்த வாரம் வந்த அமித்ஷா தெளிவாக சொல்லி புதுச்சேரிக்கு போய் மீண்டும் திருச்சிக்கு வந்து டெல்லிக்கு புறப்பட்டார். அப்போது அவர் ஒரு பாயிண்ட சொல்லியிருந்தார். என்ன தெரியுமா? ரொம்ப கவனிங்க, இப்பவும் இருக்கிறது. பிரேமலதாவை கொண்டு வரும் பொறுப்பை அதிமுக கையில் தாம் ஒப்படைத்திருப்பதாக. நல்லா கவனிச்சிடுங்க. பிரேமலதாவை கொண்டு வரும் பொறுப்பை அதிமுகவிடம் தாம் ஒப்படைத்திருப்பதாக. இது குறித்து நெய்னாரோ மற்றவர்களோ கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றதாக ஊடகத்தின் முன்னணியிலிருந்து செய்திகள் வந்தது. இப்பொழுது என்ன நடக்கிறது? அதிமுகவின் பணச்சோலையாக, செல்வம் குளிக்கும் ஊற்றாக இருக்கும் வேலுமணி. அவருக்கு பணம் ஒரு பிரச்சனை இல்லை. அவர் யார்? அவருக்கும் ஜக்கிக்கும் இடையிலே பெரிய தொடர்பு உண்டு. சத்குருவுக்கும் அவருக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஆட்சியில் இருக்கும்போது சாப்பர்கள் இங்கு வந்துதான் இதனுடைய செழிப்புகளை டெல்லிக்கு கொண்டு சென்றதாகவும் கூட பல தகவல்கள் ஏராளமாக கசிந்திருக்கிறது. ஆக சத்குருவோடு வேலுமணிக்கு இருந்த நெருக்கம், சத்குருவுடைய டிரான்சாக்ஷன் மூலம் டெல்லியின் நெருக்கம், அந்த ஏதோ ஒன்று முடிந்து நல்லபடியாக இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் என்பதை அம்மா ஒத்துக்கொண்டிருக்கிற விளைவுதான். எல்லாம் முடிஞ்சு ஒரு ட்ரீட் கொடுக்கலாம், அந்த வெளிப்படையாக நேரடியாக சொல்ல முன்னாடி நீங்க எங்களோட தான் இருக்கீங்க அப்படிங்கிறதா அன்னைக்கு சிவபூஜையின் இரவு அம்மா அவர்கள் இருந்ததும் பிரேமலதா நின்றதும் வேலுமணி கூப்பிட்டு போய் எல்லோருக்கும் லட்சோப மக்களுக்கு முன்பு அவர்களை அறிமுகப்படுத்தியதும் டீலிங் முடிஞ்சிட்டுங்கிறது தான் நமக்கு தெரிகிறது. நம்பிக்கொண்டிருந்த திமுகவின் கூட்டணியில் ஒன்று கலன்று விட்டது. எஞ்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு நாம் வருகிற வழியெல்லாம் பார்த்தோம். மானம்தான் முக்கியது, மானத்தை விட ரோஷம் முக்கியமல்ல, எத்தனை காலம் கூஜா தூக்குவது என்ற குரல்கள் மணிக் தாக்கூரின் வடிவத்தில், பிரவீன் சக்கரவர்த்தியின் வடிவத்தில், ஜோதிமணியின் வடிவத்தில் எதிரொலிக்கின்றது. திமுக இதை கண்டிப்பாக இணையுமா அல்லது ஒரு பலமிழந்து போன ஒரு கட்சியாக இவர்களுக்கு முன்னால் நிற்குமா? வெற்றி தோல்வி இரண்டாவது முக்கியம். 1000 ஓட்டு 500 ஓட்டெல்லாம் இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அமித்ஷா எதிர்பார்த்து பூத் கமிட்டியில் வேலை செய்ய சொல்லி இருக்கிறதுனால விளைவுதான்
வேலுமணியோடு சத்குருவோடு இன்றைக்கு கூட்டணியை முடிச்சிருக்கிறதாக நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதை தாண்டி அவர்கள் திமுகவுக்கு வந்தார்கள் என்னால் அதுக்குள்ளே வேற ஏதாவது டிராப்பு நடந்திருக்கிறதா, லூப் ஹோல் இருக்கிறதாங்கிறது நான் இப்போ சொல்ல முடியாது. காங்கிரஸை தக்க வைத்துக் கொள்ளும் பொறுப்பில் திமுக இருக்கிறது. காங்கிரஸும் அவர்களோடு பயணிக்க தயாராக இருக்கிறது. ஆனால் தூண்டிவிடப்பட்ட இந்த ப்ரோவோக் ஆக்டிவிட்டீஸின் பின்னணி என்ன என்பதை நாம் அடுத்த செய்தியில் பார்ப்போம். நன்றி.